நேட்டிவ் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணா. நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய கொடியை இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. பல பேர் வாழ்த்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இதுதான் பரவலாக பேசப்பட்டு வருது. மக்கள் இதை பற்றி என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீங்கள் என்ன சொல்றீங்க? உடனே யாரும் அவருக்கு கவர்மெண்ட்டை தூக்கி கையிலலாம் கொடுக்க போகிறது இல்லை. அவ்வளவு ஈஸியாலாம் யாருக்கும் எதுவும் கிடைக்க போகிறது நிச்சயம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கிரவுண்ட் லெவலில் நிறைய பாலிடிக்ஸ் இவங்க பண்ணணும். அவர் தனியாக போட்டியிடவே முடியாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கோம். வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் ஆகலையா, ஓகே பேக் டு ஃபார்ம். முதல்ல மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கணும். ஃபர்ஸ்ட் அடிப்படை வசதிகள் எல்லாம் என்ன ஏது, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக அவங்க கட்சிக்கு தொண்டர்கள், அவங்க பெரிய பெரிய நிர்வாகிகள் எல்லாம் போய் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போய் கேட்கணும். கொஞ்சம் நமக்கும் சேஞ்ச் தேவை. டிஎம்கேன்னு போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் கிவ் ஹிம் அ ட்ரை. நாம் தமிழரும் வந்தாங்க, கமல் சார் மேலாம் நிறைய ஹோப் வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் அவ்வளோ பொட்டென்ஷியலை வெளிக்கொண்டு வர முடியல. பட் விஜய் ஹேஸ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் டு பி அன் அப், லைக் எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. விஜய் அவர்கள் கட்சியினுடைய கொடியை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. கட்சியினுடைய ஒரு ஆந்தமையும் நம்ம பார்க்க முடியுது. அவர் பேச்சுகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு ஏதாவது உங்களுக்கு தோணுதா? ஓவர் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக தேவைங்க. அப்படி இருந்தால் தாங்க எல்லாமே ஜெயிக்க முடியும். அவர் பேசுனது எல்லாமே கரெக்ட் தான், பட் அதை செயலில் காமிக்கணும். 2 திராவிட கட்சிகள் கோலோச்சின்னு இருக்கிற இடமா இருக்குது. அதை மீறி அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொன்னால் கடுமையான உழைப்பு இருக்கணும். விஜய் சார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு கால் முன்னே வச்சா இன்னொரு கால் பின்னாடி வைக்கக்கூடாது சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அரசியலுங்கிற அந்த ஒரு இதோடய கரெக்டாக போயிட்டாரு அப்படின்னா பரவாயில்ல. எந்த ஒரு யாரோ மேலிடத்தில் வர அழுத்தத்தினாலோ ஏதோனாலோ ஒரு கால் பின்னாடி வைக்காமல் கான்ஃபிடென்ட்டாக இந்த அரசியல் தான், மக்கள் நலம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு இதில் முன்னாடி நல்லா போனார்னா கரெக்டாக இருக்கும். ஒன்று சினிமா துறையை எடுத்துக்கணும், இல்லைனா சினிமா துறையை விட்டுட்டு முழு அரசியலில் இறங்கணும். இரண்டுமே கால் வச்சுருந்தால் அவருடைய வெற்றித்தன்மை அந்தளவுக்கு உறுதி செய்ய முடியாது. இன் பர்டிகுலர் விஜய்னு வரப்போ அவங்களோட டீம்லாம் இன்னும் யார், அதாவது ஒவ்வொரு ஏரியாவோட மெயின் மெம்பர்ஸ் யார், அதாவது இப்போ ஒரு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு எடுத்துக்கிட்டால் இன்னும் லாட் ஆஃப் மெம்பர்ஸ், அதாவது ஒரு 5 பேராச்சும் மெயினாக தெரிஞ்சிருக்கும். எடப்பாடி, அப்புறம் செல்லூர் ராஜு, இதே டிஎம்கேல எடுத்துக்கிட்டால் ஸ்டாலின் சார், அதுக்கப்புறம் அவங்கள உதயநிதி ஸ்டாலின், இந்த மாதிரி ஒரு பீப்புள் பர்டிகுலர். இப்போ விஜயோட கட்சினா விஜய் தான் மெயின் ஒரு ஹெட்டாக தெரிவார். அது போக அந்த ரசிகர் மன்றத்தோட இதாக இருக்கார்ல, அவர் தான் அடுத்ததுக்கு தெரிவார். முதல்ல மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கணும். ஃபர்ஸ்ட் அடிப்படை வசதிகள் எல்லாம் என்ன ஏது, ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக அவங்க கட்சிக்கு தொண்டர்கள், அவங்க பெரிய பெரிய நிர்வாகிகள் எல்லாம் போய் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டாக போய் கேட்கணும். என்ன அடிப்படை பிரச்சனைகள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, மழைநீர் சேகரிப்பு தீனம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு பாதியாக எல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே முடியல. இந்த நங்கநல்லூர் ஏரியாலே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக பாதியாக பண்ணியிருக்காங்க, பாதி முடிக்கல. மழை பெய்யும்போது பாதி ஒரு இடத்துல ஸ்ட்ராக் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஒரு இது கொள்கையை எடுத்துட்டோம்னா அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நடிகர்களும் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் விஜய் வந்திருக்காரு, அதை வரவேற்கத்தான் வேணும். அரசியலுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட். இப்போ அவர் வாக்குறுதி கொடுக்கும்போது இந்த இலவசங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன சிஸ்டம் என்ன நடக்குது ஏது நடக்குது அதுக்குண்டான இது பண்ணால் போகிறோம். மக்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு இலவசம் அதுக்கு இலவசம் கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டிடணும். ஃபஸ்ட்டு இடையில கொஞ்சம் இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காருல்ல, அதை வச்சு அவர் ஒரு வரலான்னு ஒரு இதில் இருக்கார். பட் அது மக்கள் முடிவு பண்ணுவாங்கல்ல, அதை பொறுத்து நமக்கு எந்த ஐடியா தனிப்பட்டது இல்லை. முதல்ல வெறும் கொடி மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஸோ அவரே சொன்னார், இனிமேல் தான் அந்த மாநாட்டில் தான் அவர் கொள்கையெல்லாம் முடிவு பண்ணணும். அண்ட் அந்த ஈவன் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த கொடி கூட அப்போ தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இதெல்லாம் சொல்லாமே அவர்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது? ஒரு இடத்துல போய் ஒவ்வொரு மக்கள்கிட்ட போய் ஒவ்வொன்றா கேட்கணும். ஃபஸ்ட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது. மற்ற கட்சிகள் மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இவர் புதுசாக பண்ணணும், ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். கரெக்டு தான். மார்க்கெட் இல்லாமல் வரல, ஓகேங்களா? இப்போ அவர் எல்லாம் மார்க்கெட் போகுது. 200 கோடி 300 கோடி 350 கோடின்னு சொல்லி சேலரி வாங்குறாங்க. இப்போயே தெரியும், நம்ம லேட்டஸ்ட்டாக மூவி வந்தபோதே, இப்போ லியோ வந்தது, அதுக்கு முன்னாடி மூவி தான் வரும்போது 300 கோடி 250 கோடி சேலரி வாங்குறாங்க. சில பேர் அரசியலுக்கு வரும்போது மார்க்கெட் இல்லாமல் தான் வராங்க. நம்ம நிறையா ஆக்டர்ஸ் தான் பார்த்துருப்போம், அவங்க மார்க்கெட் இல்லாத போது வரல, மார்க்கெட் இருக்கும் போதே வந்துருக்காங்க. அதே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. யாரும் சும்மா சேலரி வேணாலும் யாரும் தூக்கி போட்டு வர மாட்டாங்க இல்லையா?
அவங்க 300 கோடி 200 கோடி 250 கோடி சேலரியே அவங்க தூக்கி போட்டு வராங்க அப்படின்னா நம்ம நல்லது பண்ண தான் இருக்கும். அண்ட் தென் என்னென்னா சைல்டு லேபர் தான் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு என்ன கருத்துனா சைல்டு லேபர் இல்லாமல் பண்ணணும். அண்ட் தென் குழந்தைங்களை ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்காம கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கணும். அதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ப்ரைவேட் ஸ்கூலில் குட்டி கொடுக்கும்போது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அவங்க ஸ்கூல் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸோட குழந்தைங்களே ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதை ஒழிக்கணும் கேட்டுக்கிறேன். அது வந்தால் தான் இதை பற்றி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய்க்கு வந்து நான் ஒரு பெரிய ஃபேன் தான். எல்லா மூவிஸும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 4 AM ஷோஸ்லேருந்து இப்போ 9 AM ஷோஸ் மாற்றிட்டாங்க. பட் ஸ்டில் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோஸ் போய் பார்ப்பேன். நான் ஒரு நல்ல ஃபேன், ஒரு குட் என்டர்டெய்னர், ப்ளஸ் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள ஒரு 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 நல்ல ஆக்டர். அவர் வந்து இந்த பொலிட்டிக்ஸ்குள்ளே வர்றது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். அண்ட் நான் பிறந்ததுலேருந்து நான் இதர் 2 CMs தான் பார்த்துருக்கேன். ஒன்று கலைஞர், இன்னொன்று வந்து ஜெயலலிதா அம்மா. இப்போ வந்து ஸ்டாலின் வந்திருக்காரு. பட் இட் இஸ் இந்த சேம் 2 sides. ஆனால் வேறு யாருமே டிஃப்ரெண்ட்டாக யாரும் வந்து பண்ணதில்லை. ஒரு யங்ஸ்டரோட ஒரு ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கூட இவ்வளோ நாள் வந்ததில்லைன்னு தோணுது. ப்ராபப்ளி ஒரு சேஞ்ச் ஆக்சுவலாக தமிழ்நாடுக்கு வேணும். ஒரு ட்ரை கொடுத்து தான் பார்க்கணும்ல. சம்மன் ஹூம் வி ஃபீல் இஸ் ஜென்யூன் வந்து நான் விஜயை பார்க்குறேன். ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கொஞ்சம் போல்டு திங்ஸே பண்ணாமல் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு நியூவாக லைக் ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தில் சேஞ்ச். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது வந்து இன்னுமே அது ஒரு அப்கிரேட் லெவல் ஆகாமே இருக்குது. ஏன்னா நம்மளே வந்து இன்டர்நேஷ்னல் சிலபஸ்ன்னு போகிறோம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் போர்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கோம். அப்போ ஸ்டேட் போர்டில் அவ்வளோ இல்லையா, நமக்கு அவ்வளோ கிடைக்கலையான்றது ஒரு பேஸ் கான்செப்டில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு போக லைக் மற்ற அரசியல்வாதி மாதிரியே அதே மாதிரியான ஒரு ஓல்டு பாலிடிக்ஸ் மெத்தடே பார்த்து ஒரு மாதிரி போரிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக லைக் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஓல்டு பாலிடிக்ஸ்லாம் பார்த்தா அவங்க வைகிறதே வித்தியாசமாக இருக்கும். இப்போ இருக்க பாலிடிக்ஸ், இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷனில் பார்க்குற பாலிடிக்ஸ் மாதிரி ஒரு மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி வையாமல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவாங்க. லைக் ஒரு மாதிரி போட்டியே ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். பஸ் கொண்டு வரோம் என் கரெக்ட். நானும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பாங்க, வேலை செய்வாங்க. அவங்க பசங்க ப்ரைவேட்டில் வேலை செய்வாங்க. நான் என்ன கேட்டுக்கிறேன், அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. அவங்க வந்தாங்கன்னா பிள்ளைங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்க சொல்லணும். அந்த மாற்றத்தை கொண்டு வரணும், விழிப்புணர்வு கொண்டு வரணும், கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து சேர்க்க சொல்லி. ஏன்னா விஜய் ஃபேன் நான் குழந்தைதே ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன். இப்பயுமே ஃபஸ்ட் டே ரிலீஸ் ஆனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடுவேன். ஏன்னா அவங்க இப்போயுமே அவங்க மூவி வராது, அவங்க சிங் பண்ண மாட்டாங்க, டான்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்படியே ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே இப்போ வந்தால்னா நல்லா செய்வான்னு எனக்கு தோணுது. போக போகத்தான் தெரியும் எப்படி எவ்வளோ எந்த அளவுக்கு இதாகும். மாநாடில் தெரிஞ்சிடும். அதாவது கூட்டத்தை வச்சு நம்ம சொல்ல முடியாது. கூட்டம்னா நடிகர்ன்றதுனால கூட்டம் நிச்சயமாக வரும். பட் கூட்டத்தை வச்சு நம்ம வந்து எடை போட முடியாது. இல்லை, டெஃபினெட்லி ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கும்ல. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கருத்து இருக்கும். இவர் வந்தால் நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்லைன்றாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உடனே யாரும் வந்து அவருக்கு கவர்மெண்ட்டை தூக்கி கையில எல்லாம் கொடுக்க போகிறது இல்லை. அவ்வளவு ஈஸியாலாம் வந்து யாருக்கும் வந்து எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அப்படி கிடைச்சா வேணும்னா நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 10 years கவர்மெண்ட்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் ஒன்றும் கிடையாது. டிஎம்கே ஏடிஎம்கே அடுத்து வேற ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஸோ அவருக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அவங்க ரசிகர்களுக்கு மட்டுமே வரல. ஏன்னா இப்போது நான் பண்ணுவேன், நான் ஓட் போடுவேன், இப்போ நான் ஓட் போடுவேன் இப்போ பேசுகிறவங்க நாளைக்கு காலை வரைக்குவாங்க. இப்போ போடுவேன், இப்போ ஓட் போடுவேன், விஜய் ஃபேனு, விஜய்க்குலாம் ஓட் போடுவேன், விஜய் சாருக்குலாம் போடுவேன், விஜயநாயகெலாம் போடுவேன் இப்போ பேசுகிறவங்க நாளைக்கு எலெக்ஷன் டைமில் காலை வரி விட்டுருவாங்க. அண்ணன் வந்து அவங்க வராங்க அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு மட்டுமே நம்பாமல் ஜஸ்ட்டு வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நமக்கும் சேஞ்ச் தேவை. டிஎம்கேன்னு போகிறதுக்கு பதிலாக ஜஸ்ட் கிவ் ஹிம் அ ட்ரை. நாம் தமிழரும் வந்தாங்க, கமல் சார் மேலாம் நிறைய ஹோப் வச்சுருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் வந்து அவ்வளோ பொட்டென்ஷியலை வெளிக்கொண்டு வர முடியல. பட் விஜய் ஹேஸ் அ லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் டு பி அன் லைக் எதிர்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது கம்மிங் எலெக்ஷனில். ஸோ ஐ திங்க் ஹி வில் டூ இஸ் பெஸ்ட். இப்போ அவருடைய கொடி வெளியிட்டிருக்கார். கொடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கொடியில் வந்து சிவப்பு நிறம் 2 மேலேயும் கீழேயும், நடுவில் மஞ்சள் நிறம் யானை பீறிட்டு போர் யானை பீறிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்குது. இதை வந்து எதை குறிக்குதுன்னு உங்களுக்கு ஏதாவது என்ன கருத்து இருக்குது அதை பற்றி? ஏன்னா எல்லா கொடிகளுக்குமே கண்டிப்பாக ஒரு விஷயம் இருக்கும், எல்லா கட்சி கொடிகளுக்குமே. இது எதை சிம்பிளைஸ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? கட்சின்னு ஒருத்தர் ஆரம்பித்தா முதல்ல வந்து கொடி, அதுக்கு பிறகு கொள்கை இதெல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் மாநாடும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. கட்சியுடைய கொடி பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கிலலாம் கூட வந்திருக்கு. ஸ்பெயின் நாட்டு கொடியும் கர்நாடகா உடைய இது அந்த யானை சிம்பிளும் இது பண்ணி கம்பைன் பண்ணி இது பண்ணியிருக்காரு.
பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த காலத்தில் அரசர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானையை தான் வந்து போருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ போருக்கு யானையை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஒரு பூ ஒன்று நடுவில் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த பூ தான் வந்து பார்த்திங்கன்னா வாகை பூ ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த பூ வந்து ஒரு போருக்கு போயிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பூ தான் அவங்களோட ஒரு விக்ட்ரிக்கான ஒரு லோகோ மாதிரி. ஸோ ஒரு யானை, சோழர்களோட இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி யானை, அப்புறம் அந்த பூ அதெல்லாம் வச்சு ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் நாங்கள் வந்து வலிமையாக இருப்போம், உறுதியாக இருப்போம், மதம் கொண்டு போரிடுவோம், அந்த எண்ணத்தை குறிக்கும் வகையில் வந்து அந்த யானை சின்னம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கிராஸ் ரூட் லெவலில் அவருக்கு தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் உழைச்சாங்கன்னா நிச்சயம் அவரும் முன்னுக்கு வரலாம். தொண்டர்கள், அவருக்குண்டான ரசிகர்கள், மக்களோட இது எல்லாமே இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்பார். பட் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். பட் பண்ணால் நல்லா ரெஸ்பான்ஸ் வரும் கண்டிப்பாக. இல்லை, அது கண்டிப்பாக முடியாது. ஆனால் அவர் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நிச்சயம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் கிரவுண்ட் லெவலில் நிறைய பாலிடிக்ஸ் இவங்க பண்ணணும். நம்ம ரசிகர்கள் ஓகே, பட் கிரவுண்ட் லெவலில் இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணோன்னா எல்லாரோட பல்ஸையும் நம்ம பிடிக்கணும். ஸோ அதுக்கு இன்னும் மக்கள் மனசில் ஒரு நம்பிக்கை வரணும் அவர் மேலே. ஸோ அதுக்கு வந்து மாணவர்களோட இது பண்ணால் மட்டும் அது பத்தாது, இன்னும் நிறைய இறங்கி பண்ணணும். அவங்க ரசிகர்களுக்கு மட்டுமே வரல. ஏன்னா இப்போ நான் இது பண்ணுவேன், நான் ஓட் போடுவேன், இப்போ நான் ஓட் போடுவேன் இப்போ பேசுகிறவங்க நாளைக்கு காலை வரைக்குவாங்க. இப்போ போடுவேன், இப்போ ஓட் போடுவேன், விஜய் ஃபேனு, விஜய்க்குலாம் ஓட் போடுவேன், விஜய் சாருக்குலாம் போடுவேன், விஜயநாயகெலாம் போடுவேன் இப்போ பேசுகிறவங்க நாளைக்கு எலெக்ஷன் டைமில் காலை வரி விட்டுருவாங்க. அண்ணன் அவங்க வராங்க அப்படிங்கும்போது ரசிகர்களுக்கு மட்டுமே நம்பாமல் ஜஸ்ட்டு வேறு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டு கட்சிகளில் எந்த கட்சியை வந்து கூட்டணி வச்சா அவர் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை கூட்டணி வச்சு தான் ஆகணுமா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிஎம்கே கூட்டணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். டிஎம்கே கூட்டணியாக தான் நல்லாயிருக்கும். மேபி காங்கிரஸ் மேபி எனக்கு தோணுச்சு. பிகாஸ் ராகுல் காந்தி அவங்களெல்லாம் போய் மீட் பண்ணார் பிஃபோர் அந்த சென்ட்ரல் எலெக்ஷன் முன்னாடி. ஸோ மேபி அப்படி கூட அந்த மாதிரியும் இருக்கலாம். இவர் கூட்டணி வச்சுப்பார், பட் இவர் போய் கூட்டணியில் சேருவாரான்னு சேர்றது வாய்ப்பு இல்லை. இவரோட அலைன்ஸில் வேற மேபி யாரையா சேர்த்துப்பாங்க. பிகாஸ் காங்கிரஸ்க்கும் டிஎம்கேக்குமே கூட நடுவில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி கூட இருக்கலாம். பட் சீமானும் இவரும் சேருவாங்கன்றதான் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு டாக்கட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மேபி அது வேணால் பட் சீமானும் இவரும் சேருவாங்கன்றதான் மக்கள் மத்தியில் ஒரு ஒரு டாக்கட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ மேபி அது வேணால் பார்த்தீங்கன்னா ஆனாலும் இதுவும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான். இவரும் ஒரு தலைவர், அவரும் ஒரு தலைவர். இவங்க ரெண்டு பேரில் யார் முன்னால் பின்னால் அப்படிங்கிறது வந்து ஸோ மேபி அது போக போக காலம்தான் பதில் சொல்லுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுவாக இருக்கும். அவர் ஆனால் அவ்வளோ உறுதியாக சொல்கிறாரு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு. தோற்று போயிடுவோன்னு வந்து அரசியல் கட்சி யாராவது ஆரம்பிப்பாங்களா? அப்படி யாரும் ஆரம்பிக்க மாட்டாங்கல்ல. யாராக இருந்தாலும் நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அதே தான் அவரும் சொல்கிறாரு. ஒரு கட்சி அழியணும்னு நினச்சா கூட்டணியில் போனாலே அந்த கட்சி அழிஞ்சிடும். உதாரணம் தேசிய முற்போக்கு கூட்டணி. நான் 2 திராவிட கட்சிகளுமே வந்து மற்ற கட்சியை வளர்கிறதுக்கு அனுமதிக்காது. அவங்கள கூட்டணி என்ற பெயரில் கடத்தி நசுக்கிட்டு மதிமுக அது மாதிரி தான் ஆச்சு, விஜயகாந்த் அது மாதிரி தான் ஆச்சு, மற்ற சரத்குமார் கட்சி அது மாதிரி தான் ஆச்சு. அவங்க எந்த புது கட்சியுமே வந்து 2 திராவிட கட்சிகளும் வளர அனுமதிக்காது. கமல் சார் வந்து கட்சி இறங்கும்போது ஃபஸ்ட்டு தனியாக தான் நின்னார். ஸோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. முதல்ல மக்கள்கிட்ட போய் கேட்டு மக்களை ஃபஸ்ட்டு பிடிக்கணும். பிடிச்சாலே தைரியமாக வந்துடலாம். அவருடைய காலம் வந்து ரொம்ப குறுகிய காலமாக இருக்குல்ல இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும். இப்போ 2027 வெற்றி நிச்சயம் நம்மளுக்கு தான்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. இரு பிரதான கட்சிகள் வேறு இருக்குது. இப்போ ஒரு படம் வேறு ஏதோ பெண்டிங்கில் ஒன்று இன்னொரு படம் வேறு வச்சிருக்காரு. எப்படி அவர் அரசியல் வந்து அவ்வளோ சீக்கிரம் அவர் முன்னெடுத்து வருவாருன்னு நினைக்கிறீங்க? இதில் நிச்சயமாக என்னோட கருத்து என்னென்னா, அவர் தனியாக போட்டியிடவே முடியாது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பிரதான கட்சிகள் டிஎம்கே, ஏடிஎம்கே, மற்ற கட்சிகள் இது கூட கூட்டு வச்சார்னாக்கா அவர் நிச்சயமாக ஃபஸ்ட் எலெக்ஷனில் நான் சொல்கிறது அவர் நிச்சயமாக ஏதாவது ஒரு கட்சியோட அலையன்ஸ் வைக்கணும். கூட்டு வச்சா தான் அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் சக்ஸஸ் ஆகும். தனியாக அவர் போட்டியிடணும்னு அப்படின்னு சொன்னார்னா அது எனக்கு வந்து அது அவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும் தெரியல. இப்போ அவர் வந்து சினிமாவில் இன்னும் முடியறதுக்கான கட்டத்துக்கிட்ட இருக்கார் அப்படின்றப்போ அது வந்து எந்த வகையில் இவருக்கு வந்து அரசியல் இதை வந்து வழிவகுக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, எல்லாருமே வந்து எம்ஜிஆராக ஆகிட முடியாது. சினிமா நடிச்சிங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியாது. ரஜினிகாந்தே வந்து அந்த இடத்த விட்டு போனதுக்கு காரணமே அவர் தன்னை வளர்ந்துட்டார். நம்மளால் முடியாதுன்னு சொல்லி வளர்ந்துட்டார். அதனால தான் வந்து கோவிட்டை வந்து ஒரு ஏதோ சின்ன வந்து அரசுக்கு விலகிட்டார். ரொம்ப ஷார்ட் பீரியட் தான். 26ல் எலெக்ஷன் வருது. அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வேலை செய்யணும். அவங்களோட தொண்டர்கள் மெயினாக அவருடைய தொண்டர்கள் வேலை செஞ்சான்னா அதே மாதிரி கூட்டும் வைக்கணும். அவங்க ஏதான ஒரு கட்சியோட
கூட்டு எந்த வச்சாருனாக்கா கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் இருக்கா? வாய்ப்பு நிச்சயம் இருக்குது சார், வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. முதல் எலெக்ஷனில் எப்பவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி பார்த்தீங்கன்னா இப்போ கமல்ஹாசன் கூட பாருங்கள், எம்ஜிஆர் பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கொஞ்சம் சீட் கிடச்சிடும் நிச்சயமாக அவங்களுக்கு. போக போகத்தான் அது சஸ்டெயின் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது. ஸோ என்னுடைய கருத்து நிச்சயமாக அவர் கூட்டு வச்சார்னா அவருக்கு நிச்சயமாக கொஞ்சம் சீட் கிடைக்கத்தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து அவர் சினிமா நடிகராக பார்த்துருப்போம். இப்போ இதுக்கப்புறம் முழுமையாக ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் அரசியல்வாதியாக இறங்க போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி அவருக்கு சாத்தியமாக இருக்கும் 2 பெரிய கட்சிகள் இருக்கிற மத்தியில்? இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து இதே மாதிரியே ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா திருப்பி சினிமாக்கே போனதையும் நம்மளும் பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணக்கப்புறம் தான் தெரியும் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்க போகிறாரா, அப்படி இல்லை திருப்பி மறுபடியும் சினிமாவுக்கு போக போகிறாரான்னு. அவர் வந்து இங்கே என்ன ட்ரை பண்ணி அவருக்கு அதில் என்ன சக்ஸஸ் நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து தான் இது எல்லாமே இருக்குது. இதில் எதுலேயும் வந்துட்டு நம்ம வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த மாதிரி நிறையா பேரை பார்த்துருக்கோம். வருவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் ஆகலையா, ஓகே பேக் டு ஃபார்ம். குருட்டுத்தனமான நம்பிக்கையில் இது வந்து செயல்படுத்த மாட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை எப்படி? ஆமாம், கண்டிப்பாக பிளான்ஸ் இருக்கும். பிகாஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 18 months கிட்ட இருக்குது அடுத்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன் வர வரைக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் 2 மாதத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. ஸோ போக போக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா கரெக்டாக இருக்கும். நான் இவருக்கு எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்கள மாதிரி பெரிய பெரிய அவங்க நடிகர்களாக இருந்து வந்த மாதிரி இவருக்கு அது அவங்க யாருமே நடிகர்னா பேஸ் நடிகர் கிடையாதுல்ல. தே ஆர் ஆல்சோ பாலிடிக்ஸில் அவங்க ரொம்ப நாளாக இருந்தவங்க. ஸோ அதனால் அவங்களால அது முடிஞ்சது. இவர் எந்த கட்சியில் இருந்தார் இவ்வளோ நாள்? இல்லை இது வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷனு. பட் வந்து ஒரு நல்ல வரலாம், மெயின்டைன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஸோ பாலிடிக்ஸ் பற்றி அவருக்குன்னு ஏதோ தெரிஞ்சது கேள்வி ஞானம், அவ்வளோதான். யூ ஹாவ் டு கோ அண்ட் ஒர்க். நீங்கள் வந்து போய் ஒர்க் பண்ணி எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் அது பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். எதுவுமே இல்லாமல் சும்மா எனக்கு தெரியுங்க நானும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா. ஒருவேளை அவர் வராருன்னு வச்சுக்கோங்க, என்ன எதை வந்து அவர் ஃபஸ்ட்டு முன்னெடுத்து, அதாவது எதை நடத்தணும், முதல்ல முன்னெடுத்து நடத்தணும்னு எதை நினைப்பீங்க? அவர் வந்து நிறைய நல்லது செய்யணும். அவர் வந்து ஆரம்பித்து வைக்கிற ஒன்றுமே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக இதுதான் கடைசி வரைக்கும் இது ஸ்டெடியாக இருக்கணும் ஒன்று ஆக்சுவலாக. யங்ஸ்டர்ஸுக்கு எல்லாம் வந்து நல்ல வழி இது பண்ணுற மாதிரி ஜாப் இந்த மாதிரி தான் மெயினாக அது பண்ணும். அப்புறம் ஸ்டடீஸ்க்கு இல்லை அது பண்ணும். அவர் இப்போ எப்படி பசங்களுக்கு இந்த லோன் கிஃப்ட் கொடுக்குறாருல, அதெல்லாம் வந்து ஒரு லோன் மாதிரி கவர்மெண்ட்டே நிறையா பண்ணுற மாதிரி இலவச ஃபீஸ்லாம் அந்த மாதிரி பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் பெட்டராக இருக்குது. பசங்களுக்கு வந்து எஜுகேஷனை வந்து கண்டிப்பாக ஸ்டடி பண்ணியாகணும். இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் வந்து கண்டிப்பாக ஃபீஸ்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதை வந்து எல்லாராலையும் நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியாது. எல்லா பசங்களுக்கும் எஜுகேஷன்றது வந்து கம்பல்சரி போய் ஒரு காமனாக சேரணும். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா ரிஃபார்ம் பண்ணலாம். ரீசெண்டாக வந்து ஒரு நீயா நானா ஷோவில் பார்த்தப்போ கொஞ்சம் அண்டர் ப்ரிவிலேஜாவோ இல்லை அப்படி இல்லைன்னா ரொம்ப கண்ட்ரி சைடில் கிராமங்களில் இருக்கிற பசங்களோ டிரான்ஸ்போர்ட் வசதிக்கே வந்து கஷ்டப்படுற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே டக்குன்னு நடக்கிற ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 1 or 2 hours டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பசங்க சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ரெஃபர்மேஷன் கண்டிப்பாக தேவைப்படுது. ப்ளஸ் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒருத்தவங்க சாதாரணமாக ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்லாம் உள்ளே போனாங்க அப்படின்னா அவங்களால வந்து அந்த இடத்துல என்ன பண்ண முடியலன்னா கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து மெடிசன் வந்து கரெக்டாக வந்து கொடுக்க முடியல. அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். நம்மளை சுற்றி பீஸ் இருக்கணும். நம்மளை சுற்றி சட்ட ஒழுங்கு இப்போ சரி இல்லை. உண்மையை சொல்ல போனால் நம்ம நியூஸ் சேனல் ஓப்பன் பண்ணாலே நம்மளுக்கு 5 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லாத பிரச்சனை ரிலேட்டடான நியூஸ் நிறையா வருது. ஸோ அது நம்ம சுற்றி மக்களுக்கு வந்து ஒரு பீஸ் இருக்கணும். அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் நம்ம கொண்டு வரணும். மெடிசன்ஸ் அண்ட் எஜுகேஷன் வந்து நம்ம ஓரளவுக்காவது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கணும், ஃப்ரீயாக. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஹீல் ரீச் சம் ஹைட்ஸ். அண்ட் டெஃபினெட்லி வந்துட்டு இங்கே ஆல்கஹாலோட இஷ்யூ நல்லாவே எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல எங்கேயாவது வந்து அதை ரெஃபர்மேஷன் அப்படின்னு ஒன்று தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, வந்தால் பார்ப்போம். 2026 உங்களுடைய ஆதரவு அவருக்கு தான் இருக்குமா? கண்டிப்பாக. அப்போ டெஃபினெட்லி நீங்கள் 2026 எலெக்ஷனில் அவருக்கு ஆதரிப்பீங்க? கண்டிப்பாக. அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். அவரோட இதை பொறுத்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அவர் நல்ல கேம்பெயின் எப்படி பண்ணுறாரு, பொதுக்கூட்டம் எப்படி பண்ணுறாரு, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக
இருக்கும். India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.